வணக்கம் மக்களே! இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஜாப் ஆஃபரோட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காக்னிசன்ட் கம்பெனி தாங்க. ஸோ இவங்க சென்னையில வொர்க் பண்ற லொகேஷனுக்காக தாங்க ஹையரிங் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஜாவா மட்டும் தெரிந்திருந்தால் போதும். கோர் ஜாவா அண்ட் ஜாவா J2E மட்டும் தெரிந்திருந்தால் போதும். நாங்க ரெக்ரூட் பண்ணிக்கோம் அப்படின்றத தாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெசஷன் டைம்ல 2 ஜாப் ரோல் மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்காக மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா மக்களே! நெறைய பேரு ரெசிஷன்ல லைக் ஜாப் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல யாருக்காவது நீங்க ரெஃபர் பண்ணா உங்க மூலியமா உங்களுக்கு ஜாப் கிடைச்சா நல்லது தானேயா? ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஒரு சேனல். ஸோ டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ இந்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோர் ஜாவா J2E அசோசியேட் டெவலப்பர்ன்ற ரோல் தாங்க. ஸோ வந்து சென்னை பேஸ்ட் ரோல் தான். ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரியும் கோர் ஜாவால என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கோர் ஜாவா தெரிந்திருந்தால் போதும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ எம்எஸ் எஸ்கியூஎல் MySQL இருக்கு இல்லையா? ஸோ எஸ்கியூஎலும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் J2E ஸ்ப்ரிங் பூட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 4 தெரிஞ்சிருக்கணும். கோர் ஜாவா, எஸ்கியூஎல் அப்புறம் J2E ஸ்ப்ரிங் பூட் இந்த 4 விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரோல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அசோசியேட் டெவலப்பர் தாங்க இந்த ஒரு ரோலு. அ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஇ முடிச்சிருக்கணும், இல்ல பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த ஒரு ரெக்வயர்மென்ட் என்ன? ஜேடி என்ன? ப்ராடக்ட்டோட ரெக்வயர்மென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபங்ஷனல் அண்ட் நான் ஃபங்ஷனல் ரெக்வயர்மென்ட்ஸ ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ட்ட இருந்து என்னென்ன ரெக்வயர்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது போக கிராஸ் ஃபங்ஷனல் மீட்டிங்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மீட்டிங்ஸ்ல எல்லாமே நீங்க வந்து என்னென்ன ஆம்பிகுயிட்டீஸ் என்னென்ன கஷ்டமான விஷயங்கள் இருக்கோ, அதெல்லாம் பேசி கிளியர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்றது பண்ணுங்க. அவங்க ஒரு ரெக்யர்மென்ட் குடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக இன்புட்ஸ் நெறைய குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நியூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட் ஓட ரெக்யர்மென்ட் ஏதாவது ஒண்ணு குடுக்குறாங்கன்னா, அதுவும் உங்களால அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்டும் தெரிந்திடும். ஒரு ஹை லெவல் டிசைன்ல இருந்து ஒரு லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பண்றதுக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்புட் நெறைய ஆர்க்கிடெக்ட்ஸ்லேருந்து வேற யார்ட்ட இருந்தாலும் இன்புட் இருந்தாலும் அது ஓப்பன் எண்டா நம்ம ரிசீவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மென்ட்காக நீங்க வந்து பிஓசி ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கங்க. அது போக ஸ்ட்ராட்டஜிக் டெக்னிக்கல் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வந்து அனாலிசிஸ், டெஸ்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹை லெவல் சாஃப்ட்வேர் டிசைன் HLSD அது தெரிந்திருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அப்புறம் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து டெக்னிக்கலி எக்ஸ்பர்டைஸா இருக்க வேண்டும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கோட் ரிவ்யூஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கிரியேட் அண்ட் டாக்குமெண்ட் லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இன்புட்ட வந்து நெறைய ப்ராடக்ட் லீட்ல இருந்து வாங்கி அக்செப்ட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து டிசைன்ஸ் வந்து செய்ய தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் கைடன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரெக்வயர்மென்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வேஸ் டூ இம்ப்ரூவ் என்ன வேஸ்ல இம்ப்ரூவ் பண்ணா நம்மளால டிஃபெக்ட்ட கம்மி பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கிளையன்ட் என்ன சொன்னாலும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து காமன்ங்க. நீங்க ஏதோ ஒரு ஜாப்க்கு வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இதுதான் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி தெரியணும்? இதெல்லாம் நான் எப்படி படிக்கணும்? அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் டெஸ்டிங் அப்படின்றது டெஸ்ட் கேஸஸ், டெஸ்ட் பிளான் வந்து கண்டக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். QA டெஸ்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பேட்சஸ் ரிலீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ட்ரெய்னிங் அண்ட் டாக்குமென்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். புதுசா எந்த இஷ்யூ வந்தாலும் அதையும் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இவ்ளோ தாங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இது போக கோர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெக்னாலஜிக்கலா. என்னது கோர் ஜாவா தெரிஞ்சிருக்கணும், எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், J2E தெரிஞ்சிருக்கணும், பேயர் ப்ராடக்ட்ஸ் அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது போக வேற எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தா நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷார்ப் தெரிஞ்சிருக்கணும், ASP.NET தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா? எம்ப்ளாய்மென்ட் டைப் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய்மென்ட் தாங்க. ஸோ ஷிஃப்ட் வந்து நைட் ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது. மார்னிங்ல தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. ஸோ டிராவல் பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜாப் போஸ்டிங் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நவம்பர் 18 வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் அது ஓப்பன்ல தாங்க இருக்கு. வந்து வேற
எங்கேயுமே குளோசிங் டேட் அப்படின்னு சொல்லி அத மென்ஷன் பண்ணல. ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா, லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்றேன். அத போய் பார்த்துட்டு இங்க வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு அப்ளை நவ் பட்டன கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த ஒரு பேஜ்ல நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வேலைக்கான ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ உங்களுக்கு நல்லபடியாக இந்த வேலை கிடைக்கட்டும் என்ற நோக்கத்தோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. நன்றி.